மனம் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். வாமா மணிமேகலை, வடக்கண்ணு வடக்கண்ணு. அம்மா அம்மா ஒரு நிமிஷம். ஆர்த்தி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஓகே. இப்ப சொல்ல வேண்டியது சொல்லுங்கம்மா. எப்படிடா கண்ணு இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா, வாடா உள்ள போலாம். நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. டெல்லிக்கு படிக்க போறேன்னு போனேன், இந்த ஆண்டான்னு 4 வருஷம் ஓடிடுச்சு. இந்த அத்தையை ஞாபகம் வச்சிருக்கியா இல்ல மறந்துட்டியா? என்ன அத்தை கேள்வி இது? நீங்க, சுப்பையா மாமா, அருண், காவ்யா, இவங்க எல்லாரும் எப்படி மறக்க முடியும்? எப்பவுமே என் ஞாபகத்துல இருக்கீங்க. ஏன்டா கண்ணு இப்படி அழைச்சு போயிட்ட? டெல்லி சாப்பாடு உனக்கு ஒத்துக்கலையா? என்னப்பா அது? நானே கொஞ்சம் வெயிட் போட்டேன்னு இப்போ டயட்ல இருக்கேன். என்ன போய் இழைச்சிட்டேங்கிறீங்களே. என்னது டயட்ல இருக்கியா? உனக்காக அம்மா என்னென்ன ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டயட்டை கண்டினியூ பண்ணிக்க. சரியா? நான் ஸ்வீட் சாப்பிடுறது இருக்கட்டும், முதல்ல நீ எப்படி இருக்க அத சொல்லு. எனக்கு என்ன, எப்பவும் போல இந்த வீட்டு பொண்ணாட்டம் நல்லா இருக்கேன். ஆமா, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இப்படியே செஞ்சு வச்ச ஸ்வீட்லாம் எப்ப சாப்பிடுறது? செல்வி, குலோப் ஜாமுன் ஜாங்கிரி எல்லாம் எடுத்துட்டு வாமா. அதெல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்பா. முதல்ல நான் வாங்கிட்டு வந்திருக்கிறத நீங்க வாங்கிக்கோங்க. செல்வி, இப்ப எதுவும் எடுத்துட்டு வர வேண்டாம். அத்தை, அந்த சூட்கேஸ் கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். அப்பா, இது உங்களுக்கு. குடுமா. நல்லா இருக்கா பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குமா. அம்மா, இது உங்களுக்கு பனாரஸ் பட்டு புடவை. அடேங்க அப்பா, பிடிச்சிருக்கா? ஏன் கண்ணு, நீ எங்களுக்கு செல்ல பொண்ணு, நீ எது எடுத்து கொடுத்தாலும் நல்லாதான் இருக்கும். அத்தை, இந்தாங்க, உங்களுக்கும் பனாரஸ் பட்டு புடவை, மாமாவுக்கு வேஷ்டி சட்டை, அருணுக்கு பேண்ட் ஷர்ட், காவ்யாவுக்கு சுடிதார் செட். எல்லாம் ஓகேவான்னு பார்த்து சொல்லுங்க. நீ வாங்கிட்டு வரது எப்பவுமே நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். துர்கா, இது உனக்கு. இந்தா. இதை எடுக்கிறதுக்குள்ள எத்தனை கடை ஏறி இறங்கணும் தெரியுமா? கடைசியில தான் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இது கிடைச்சது. உனக்கு எப்படி பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு மணிமேகலை.
மணிமேகலை, இன்னும் நீ இந்த போட்டோவை வச்சிருக்கியா? ஆமா. இவங்கள நீ இன்னும் மறக்கவே இல்லையா? எப்படி மறக்க முடியும்? இவங்க என் கூட பிறந்தவங்களாச்சே. கூட பிறந்தவங்களா இருந்தா கூட அவங்க காணாம போய் 14 வருஷம் ஆச்சுல்ல. அதான் இன்னும் ஞாபகத்துல இருக்கான்னு சந்தேகப்பட்டு கேட்டேன். ஞாபகத்துல இருக்கிறது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் நான் என்னென்ன செய்யறேன், எங்கெங்க போறேன், இந்த மாதிரி எல்லா விஷயமும் இவங்க கிட்ட சொல்லிட்டு தான் செய்யறேன். தெரியுமா? மஞ்சுவும் மதுமிதாவும் நம்ம வீட்டை விட்டு போய் பல வருஷங்கள் ஆயிருக்கலாம். ஆனா என் மனசை விட்டு அவங்க என்னைக்குமே விலகி போனதில்ல. எப்பவுமே என் கூடவே தான் இருக்காங்க. தங்கச்சிங்க பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நம்ம சொந்த ஊரை விட்டுட்டு சென்னைக்கு வந்துட்டாலும் என் மனசுக்கு என்னவோ என் தங்கச்சிங்களும் இதே சென்னையில தான் இருப்பாங்களோன்னு தோணுது. சீக்கிரமா அவங்கள சந்திப்பேன்னு தோணுது. உனக்கு மட்டும் இல்லடா கண்ணு, எங்க எல்லாருக்குமே அப்படிதான் தோணுது. நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரமே என் 2 பொண்ணுங்களும் நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. அந்த நம்பிக்கையில தாம்மா நம்ம எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்த மாதிரி அவங்களுக்கும் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு தடவையும் எனக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்றப்போ என் தங்கச்சிங்களுக்கும் சேர்த்துதாம்மா எடுப்பேன். பாத்தீங்களா, அந்த சூட்கேஸ் முழுக்க அவங்களுக்கு எடுத்த ட்ரெஸ் தான் இருக்கு. என்னைக்கு அவங்கள பாக்குறேனோ அன்னைக்கு நான் என் கையால இதை அவங்களுக்கு பிரசன்ட் பண்ணுவேன். மணிமேகலை, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா? உன் மனசுக்குள்ள இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை மஞ்சுவையும் மதுமிதாவையும் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். ஆமாப்பா, கண்டிப்பா நான் என் தங்கச்சிங்களை பாப்பேன், சீக்கிரமா பாப்பேன். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். சீதா, சீதா, சொல்லுங்கம்மா. அப்பா பூஜை ஆரம்பிச்சிட்டாங்கம்மா, வாமா. என்னம்மா சீதா, உன் தங்கச்சி கீதா இன்னும் வரலையா? அப்பா, இன்னையில இருந்து தங்கச்சிய கம்ப்யூட்டர் கிளாஸ்ல சேர்த்து விட்டுருக்கேன். ஜிம் முடிச்சுட்டு கோச்சிங் கிளாஸ் போயிருப்பான். ஓஹோ, இப்ப முடிகிற நேரம் தான், வந்துருவா சீக்கிரமா. சீதா, உன்னை நினைச்சா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப பெருமையா இருக்குமா. உன் தங்கச்சியை நீ எப்படிலாம் கவனிச்சுக்கிற? உன் கவனிப்பையும் நீ அவ மேல காட்டுற அன்பையும் பார்க்கும்போது சமயத்துல எனக்கே உன் தங்கச்சியா மறுபிறப்பு எடுக்கணும்னு தோணுதுமா.
உன் தங்கச்சி கீதா ரொம்ப கொடுத்து வச்சவம்மா. என் தங்கச்சி என்ன நம்பி வந்தவம்மா. அவளை ஒரு குறையும் இல்லாம பாத்துக்க வேண்டியது என் கடமை இல்லையா? என் எதிர்காலமே என் தங்கச்சி தான். அவளை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும். இந்த ஊர் உலகமே அவளை கொண்டாடணும். இதுதாம்மா என் லட்சியமே. நீ சொல்றது சரிதான் சீதா. இருந்தாலும் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை மறந்துடாதம்மா. என் தங்கச்சி கீதா நல்லா வாழ்றாங்கிறத பாக்குறது தான் என் வாழ்க்கையே. சரி சரி, வா சாப்பிடலாம். வாமா. ஹாய் கீதா. புதுசா கம்ப்யூட்டர் கிளாஸ்லாம் சேர்ந்திருக்கு. ட்ரீட் எதுவும் கிடையாதா? இருக்கே. அப்போ எந்த ஹோட்டலுக்கு என்ன கூட்டிட்டு போற? ஐம் சாரி, ட்ரீட் வந்து கொடுக்க தான் போறேன். ஆனா அது என் அக்கா சீதாவுக்கு மட்டும்தான். ஓகேவா? பாய். ஓகே பாய். இந்தா 2 இட்லி எடுத்துக்கோ. போதுமா? வளர்ற பொண்ணு இல்ல, நல்லா சாப்பிட வேண்டாமா? ஒண்ணு போதும். சாம்பார் வேணுமா உனக்கு? ஏங்க உங்களுக்கு சட்னி வைக்கட்டுமா? அக்கா நான் வந்துட்டேன். வாமா. என்ன என்ன மணி சாப்பிட்டு இருக்க? எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் கிளம்பி வா. சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு. குயிக். அவளை ஏன் கீதா அவசரப்படுத்துற? நீ வா, முதல்ல வந்து உட்கார்ந்து சாப்பிடுவா. ஆஹா, எனக்கு இது போதும். சாப்பிட்ட வா போலாம். சரி. ஏய் ஏன்டி அவசரப்படுத்துற? முதல்ல இவ சாப்பிடட்டும், நீ உட்கார்ந்து சாப்பிடு. இல்லம்மா, எனக்கு போதும். நான் சாப்பிட்டுட்டேன். பாருங்க இவள, தங்கச்சி கூப்பிடறதும் சாப்பிடறத விட்டுட்டு தட்டலை கைகள் விட்டு எந்திரிக்கிறா. என்ன சாரதா, சீதாவை பத்தி உனக்கு தெரியாதா? இவளை இன்னைக்கு நேத்தா பாக்குறோம், டெய்லி தானே பாக்குறோம். தங்கச்சின்னா இவ எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துருவா. நான் ரெடி. போலாமா? போலாமே. கீதா, ட்ரெஸ்ஸையாவது மாத்திட்டு போயேண்டி. இந்த ட்ரெஸ்க்கு என்ன நல்லா தானே இருக்கு. நான் இதுலயே காலேஜ்க்கு போறேனே. பாய்மா. பாய்ப்பா. கீதா ஒரு நிமிஷம். அப்பா, நான் தங்கச்சியை காலேஜ்ல விட்டுட்டு எல்ஐசிக்கு போய் பணம் கட்டிட்டு வந்துடுறேன். அப்புறம் கரண்ட் பில், உங்களுக்கு தேவையான மருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே கேண்டீன் போயிட்டு வந்துடுறேன். எல்லாம் சரிம்மா. நீ வேலைக்கெல்லாம் போகணுமா என்ன? என்னப்பா இப்படி கேக்குறீங்க? நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சா தானே என் தங்கச்சியை நல்லா படிக்க வைக்க முடியும். நீ எதுக்குமா கஷ்டப்பட்டுக்கிட்டு? அப்பா ரிட்டையர் ஆன பணம் தான் பேங்க்ல டெபாசிட்டா இருக்குல்ல, அதை எடுத்து உனக்கு ஒரு ஹோட்டல் வச்சு தரேன். அதுல வர வருமானத்தை வச்சு உன் தங்கச்சியை படிக்க வை. சாரிப்பா, அது உங்க பணம். நான் ஏன் உழைப்புல வர பணத்தை வச்சுதான் என் தங்கச்சியை படிக்க வைப்பேன்னு சின்ன வயசுல சொல்லிருக்கேன்ல. அத மறந்துட்டீங்களா? அம்மா சீதா, அதெல்லாம் அறியாத வயசுல புரியாம சொன்னதுமா. அதையேவா இன்னும் புடிச்சிட்டு இருக்க? அது எனக்கு பிடிச்சிருக்குமா, அதான் இன்னும் அதையே பிடிச்சிட்டு இருக்கேன். ப்ளீஸ் அதை மட்டும் மாத்திக்கணும்னு நான் கம்பல் பண்ணாதீங்க. நான் வரேம்மா. வரேன்ப்பா. கீதா போலாம் போலாம். நீங்க சாப்பிடுங்க. உன் புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துட்டேன். பேக புடி. உட்கார். பாய். பாய்.
செல்லம். இன்னைக்கு கண்டிப்பா மீட் பண்ணலாம் ஈவினிங். சரி. ஒரு நிமிஷம் இரு. ஏய் அனு, கீதாட்ட பேசுனியா? ஹோட்டலுக்கு வரேனாலா இல்ல முடியாதுன்ட்டாளா? இல்லடி, கீதா நம்மள மாதிரி காலேஜ் கட்டடிக்கல, கிளாஸ்க்குள்ளே இருந்துட்டா. இப்பதான் காலேஜ் விட்டுருவாங்கல்ல, அப்ப கையோட கூட்டிட்டு போயிடுவோம். சரி ஓகே, இன்னைக்கு ஹோட்டல் போய் நல்லா சாப்பிடலாம். சொல்றேன். எவ்வளவு நேரம் நீ ஆளோட கடலை போட்டுட்டு இருப்ப? குடி போன. ஏய், எப்ப பார்த்தாலும் குடு பிரியா. ஏய், எப்ப பார்த்தாலும் போன் பேசு. அவ ஆள்கிட்ட தானே நீ பேசுறா, உனக்கு என்ன? அதுக்கு நீ எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்க. ஏய், இப்ப மட்டும் அவ பேசலனா அவன் வேற யார்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுவான். இவங்கெல்லாம் என் தங்கச்சியோட ஃப்ரெண்டா? ச்சே, இவங்க நடவடிக்கையே சரியில்லையே. இந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ்களை மெயின்டைன் பண்றதுக்குள்ள ஒரு வழி ஆயி போகுதுடி. உனக்கு தெரியுமா, நாளைக்கு நாங்க பீச்சுக்கு போறோம்டி. அக்கா, ஏய் கீதாடி. ஏய் கீதா வா. ஏய் கீதா இங்க வாடி. வா கீதா, வண்டியில ஏறு போலாம். ஒரு நிமிஷம்க்கா, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்கல்ல, என்னன்னு பாத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம், நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயாகணும். நீ ஏறு. கீதா இப்ப வரியா இல்லையா? எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு, அப்புறம் பார்க்கலாம். வா. ஏன் அவங்கள பாக்குற? அதான் அக்கா சொல்றேன்ல, வண்டியில ஏறு. சீதா, வணக்கம் மேடம். நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் மேடம். தங்கச்சியை கூட்டிட்டு போக வந்தியா? நீ மாறவே இல்ல சீதா. சின்ன வயசுல எலிமெண்டரி ஸ்கூல்ல இவளை சேர்த்தப்போ எப்படி நடந்துக்கிட்டியோ அதே மாதிரி பாசத்தோட இப்பவும் இவளை கவனிச்சுக்கிறேன். ஒரு அக்காங்கிற ஸ்தானத்தை விட பெத்த அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து இவளை பாத்துக்கிறேன். உன்னை பார்க்கையில எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. என் தங்கச்சியை நான் தானே மேடம் கவனிச்சுக்கணும். உன்ன மாதிரி பாசமான அக்கா கிடைக்கிறதுக்கு இவ தான் கொடுத்து வச்சிருக்கணும். போயிட்டு வாமா. போயிட்டு வரேன் மேடம். பாய் மேம். அக்கா, என்ன? காக்கா, காக்கா. அச்சச்சோ. நேத்து ஸ்டிச் பண்ண Dress இருக்கு. சூப்பர். இப்படியே போக முடியும்? வா, பாத்ரூம்ல போய் சேஞ்ச் பண்ணிட்டு போலாம். ஏறு. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். என்னக்கா திடீர் மௌன விரதமா? காலேஜ் விட்டு கிளம்புனதுல இருந்து எதுவும் பேசாமலே வர? இல்ல உன் ஃப்ரெண்டு பிரியா எப்படி? பிரியாவா? அவ சரியான போக்கிரிக்கா. ஒரு நாள் எங்க காலேஜுக்கு புதுசா வந்த லெக்சரர் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டாருன்னு சொல்லி அவரையே அவ கலாச்சிட்டா. காலேஜே கலகலத்து போச்சு. அப்போ அனு எப்படி? அதையும் கேக்குற அனுதான் எல்லாமே. காலேஜ் கட்டடிக்கிறதா இருக்கட்டும், பசங்களை கிண்டல் பண்றதா இருக்கட்டும், அவதான் கேங் லீடரே. ஓஹோ, அப்போ பூர்ணிமா மட்டும்தான் ஒழுங்கா இருக்கான்னு நினைக்கிறேன். சாரிக்கா, எங்க செட்லயே அவளுக்கு தான் எக்கச்சக்கமான பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என்னக்கா? ஏன் வண்டியை ஸ்டாப் பண்ணு? இல்ல, இந்த அனு, பூர்ணிமா, பிரியா இவங்கெல்லாம் படிக்கிறது தானே காலேஜ்க்கு வராங்க. ஆனா அதை விட்டுட்டு வேற ஏதோ பண்றாங்க. என்ன இதெல்லாம்? அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கண்டிக்கவே மாட்டாங்களா? தெரிஞ்சாதானே கண்டிக்கிறதுக்கு. அவங்களுக்கு தெரியாம பாத்துப்பாங்க. வேணாண்டி, அந்த பொண்ணுங்களோட சகவாசம் உனக்கு வேணாம். அதுங்கள நைஸா கட் பண்ணி விட்டுடு. என்னக்கா சொல்ற? ஆமாங்க கீதா, நான் உனக்காக காலேஜ்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேனா, அப்ப அந்த 3 பொண்ணுங்களோட ஆக்டிவிட்டிஸ பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்போ உன்கிட்ட கேட்டதுக்கும் நீ இந்த மாதிரி சொல்லிட்டியா, அதான் என் மனசு பக்கு பக்குன்னு அடிக்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படியாவது கட் பண்ணி விட்டுருமா? ஓஹோ, அதனாலதான் இந்த காலேஜ்ல அவங்க கிட்ட பேச விடாம எழுதிட்டு வந்தியா? ஆமாம்பா, அவங்களோட சேர்ந்து அவங்க பழக்கமும் உனக்கு ஓட்டிச்சுன்னா என்ன பண்றது? அதான் உன்னை வேகமா கூட்டிட்டு வந்துட்டேன். அக்கா, நான் எப்படிக்கா மாறுவேன்? என்னக்கா நீ? இல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க. அக்கா, நான் உன் தங்கச்சிக்கா. என்னைக்குமே உன் தங்கச்சியா தான் இருப்பேன். ஃப்ரெண்ட்ஷிப்போ பழக்க வழக்கமோ எதுவுமே என்ன மாத்திர முடியாது. தேங்க்ஸ் டி. நான் தான் முட்டாள்தனமா ஏதேதோ கற்பனை பண்ணிட்டேன். ஒன்னும் நினைச்சுக்காதன்னு. சரி சரி, வண்டி எடு. சீக்கிரம் போக்கா, டைம் ஆயிடுச்சுல்ல.
அக்கா நீ தேவையில்லாம ஃபீல் பண்ணாத. நான் கண்டிப்பா எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா முடிப்போம். ஓகேவா அக்கா? இறங்குங்க முதல்ல. எங்க பார்த்து வண்டி ஓட்டுறீங்க? ஹலோ, யாருங்க நீங்க? அப்படியே வச்சுக்கணும் வாங்காம என் அக்காவை முறைச்சு பார்த்துட்டே இருக்கீங்க. கார்ல வந்து உங்களுக்கு எல்லாம் கண்ணு தெரியாம போயிடுமா? கார்ல வந்தா உங்களுக்கு எல்லாம் கண்ணு பண்ணி தெரியாதா? உங்களுக்கு எல்லாம் யாருங்க லைசென்ஸ் கொடுத்தா? அட சிரிச்சிட்டு இருக்கீங்க. இப்படி சிரிச்சா நாங்க விட்டுருவோமா? கண்ட நினைப்புல கார் ஓட்டிட்டு வந்து எங்க மேல மோத பார்த்துட்டு இப்படி ஸ்மைல் பண்ணி சமாதானப்படுத்தலாம் நினைக்கிறீங்களா? இத பாருங்க, இத நான் லேஸ்ல விட மாட்டேன். ஏதோ நான் அக்கா கிட்ட அக்கான்னு கத்துனதுனால அவ பிரேக் போட்டு நிறுத்தினா, இல்லனா என்ன ஆயிருக்கும்? அக்கா அக்கான்னு தானே கூப்பிட்டேன், அதான் நானும் பிரேக் போட்டேன். ஹலோ, இந்த விளக்கெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ரோட்ல கார் ஓட்டும் போது ஒழுங்கா ஓட்ட மாட்டீங்களா? பக்கத்துல என்ன வண்டி வருது, ஏத்தாப்புல என்ன வண்டி வருது, சைடுல என்ன வண்டி வருதுன்னு பார்த்து ஓட்ட மாட்டீங்களா? கீதா, ஏதோ கார்ல உட்காந்தா உங்களுக்கு எல்லாம் ஃளைட் ஓட்டுறதா நினைப்பா? கீதா ஏன் இப்படி பேசுற? அவங்க ஏதோ தெரியாம வந்திருக்காங்க, அதுக்கே பிரச்சனை பண்ற? விடு. என்னக்கா கார்ல வந்தாங்கன்னு உடனே நீயும் பயந்துட்டியா? பயப்படாதக்கா, தப்பு நம்ம மேல இல்லவே இல்ல, அவங்க மேலதான். எந்த கோர்ட்டுக்கு போனாலும் கேஸ் நம்ம பக்கம் தான் நிக்கும், புரிஞ்சுக்கோ. அம்மாடி, எங்க முதலாளியம்மா வக்கீலுக்கு தான் படிச்சிருக்காங்க. அப்படியா? அப்ப போட்டு பாத்துடலாம். இத பாருங்க மேடம், நீங்க வக்கீலா இருங்க, ஏன் ஜட்ஜா கூட இருந்துட்டு போங்க. அதுக்காக எல்லாம் நாங்க ஒண்ணும் பயப்பட மாட்டோம். ரோட்ல கவனக்குறைவா கார் ஓட்டினது, எங்க மேல மோத பார்த்ததுன்னு நாங்களும் பாயிண்ட்டுக்கு மேல பாயிண்டா எடுத்து விட்டுட்டே இருப்போம், தெரிஞ்சுக்கோங்க. ஆஹா, இதெல்லாம் சரியா வர மாதிரி தெரியல. நீங்க எங்க அக்காவை முறைக்கிறதும் பதிலுக்கு அவ பயந்து போய் உங்களை பாக்குறதும். வாங்க மேடம், வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம். என்னக்கா எதுக்கு பயப்படுற? நான் இருக்கேன். போலீஸ் போலீஸ் போலீஸ், கத்தாத. ஏன்க்கா ஏன் பயப்படுற? இது பார், அந்த கார் 1 இன்ச் நகர்ந்து வந்தா கூட நம்ம மேல மோதி இருக்கும். அப்படிதான் எதுவும் நடக்கல, பேசாம விடு. அக்கா இங்க பாரு, ரோட்ல போகும்போது இப்படி எல்லாம் நடக்கிறது சகஜம்தான். அதுக்காக அவங்களை குற்றம் சொல்ல முடியுமா? ஏன் நாமளும் தான் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு வந்தோம், அது தப்பில்ல. அக்கா, நான் நமக்கு வக்காலத்து வாங்கி பேசினா நீ அவங்களுக்கு வக்காலத்து வாங்கி பேசுற. எப்படியா போ, எனக்கு என்ன வந்தது? ஏய், இவங்களும் நமக்கு அக்கா மாதிரி தானே, கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா என்ன? நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க கிளம்புறோம், வாடி வா. ஏய், என்ன அங்க பார்வை? போ. என்னக்கா? ஐயோ, நீ நேரா பார்த்து வண்டி ஓட்டு. அங்க என்ன பார்வை? திரும்ப திரும்ப ஏன் அங்கேயே பாக்குற? நேரா பார்த்து ஓட்டு.